உங்களுக்குள்ள அந்த வன்மை வெளியே வந்துச்சா, நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்க, இல்லை அதுக்காக ஒருத்தர் வந்து வரையறை இல்லாமல் பேசிக்கிறதுங்கிறது ஏற்றுக்க முடியாது இல்லையா? விளையாடுன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கு. ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும்ல, அது இல்லாமல் போன தப்பு தானே. சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? பிஹேவியரல் சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பிக் பாஸ் சீசன் 8ல போதுன்ற அளவுக்கு டாஸ்கை கொடுக்குறாங்களோ இல்லையோ சண்டைக்கெல்லாம் இழுத்து விட்டுட்டே தான் இருக்கிறாங்க. நிறைய டாஸ்கை கொடுத்து கேம் விளையாடுவாங்கன்னு பார்த்தா இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேம் பண்ணிக்குவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. அப்பப்பா டெவில் வெர்சஸ் ஏஞ்சல் டாஸ்க்ல உண்மையாவே எல்லாருமே டெவிலாவே மாறிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். அந்த எபிசோட ஓபன் பண்ணாலே கத்தலு கூச்சலு, எப்பா அதை பார்த்தாலே வந்து இரிட்டேட்டிங்கா இருக்கு. இது எப்படிதான் எல்லா வியூவர்ஸும் அதை பாக்குறாங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது. விஜய் சேதுபதியே எப்பா சாமி போதும் நீங்க போட்ட சண்டையெல்லாம், இது ஒரு ஷோ மாதிரி தெரியல, உங்க வன்மம் தான் வெளிப்படுது, உங்க செல்ஃப் கண்ட்ரோலை எல்லாருமே இழந்துட்டு இதை ஒரு கேமா பார்க்காம வேற மாதிரி எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு ப்ரொமோல சொல்லியிருக்கிறாரு. இந்த கொலாய் சண்டை, தெரு சண்டை, மீன் மார்க்கெட்ல போடுவாங்கல்ல, அந்த மாதிரி வரிஞ்சு கட்டிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஜாக்லினை பார்த்து இது உங்க அப்பா வீடா அப்படின்லாம் வந்து கேக்குறாங்க. இதெல்லாம் என்ன வார்த்தை? பப்ளிக் பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஷோ, எல்லாருக்குமே தெரியும், முக்கியமா அந்த கண்டஸ்டன்ஸ்க்கு தெரியும், கேமரா சுத்தி இருக்குது, எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ என்ன மாதிரியான வேர்ட்ஸை பேசணும், எப்படி வந்துட்டு ஒரு கேம் அப்படிங்கிறத ஒரு கான்டென்ட் கொடுக்கணும் தான் பிக் பாஸ்ல. ஆனா அந்த கொடுக்குற மெசேஜ் அண்ட் கான்டென்ட், அவங்க விளையாடுற கேம், டாஸ்க், இதெல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறது வேற, ஆனா தர லோக்கலா இறங்கி சண்டை போடுறதுன்றது வேற தானே. இந்த மாதிரி ஒருத்தர் டெம்பரை லூஸ் பண்ணி அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்களோட பிஹேவியரே மாறி செல்ஃப் கண்ட்ரோலை இழக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட உடல் நலத்துக்கும் ரொம்ப கேடு தெரியுங்களா? சைக்கலாஜிக்கலி அண்ட் பயாலஜிக்கலி ஒருத்தர் செல்ஃப் கண்ட்ரோலை இழக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட உடம்புல ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் ஆக்டிவேட் ஆயிரும். அதாவது ஃப்ளைட் ஆர் ஃபைட் அப்படிங்கிற மெக்கானிசம் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தட் அவங்களோட ஹார்ட் பீட்டும் பல்பிட்டேஷனும் அதிகமாகும். அந்த நேரத்தில் ஜாக்லினுக்கும் அன்ஷிதாவுக்கும் பிபி செக் பண்ணியிருந்தா அந்த பிபி அப்பாரட்டஸ் ஃபிக்மோ மேனோமீட்டரை வெடிச்சு செதறி இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக தான் இருந்திருக்கும். அப்படி கத்துன்னு கத்தி அவ்வளோ கூச்சல் போட்டுட்டு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகி டென்ஷன் ஆகி அந்த டாஸ்க்குக்காக பண்ண மாதிரி தெரியல, உண்மையான வெஞ்சன்ஸை வெளிப்படுத்தின மாதிரி தான் இருந்தது. நம்பர் 2, பிரெயின்ல ஏற்படுற ஈகோ டெப்ளிஷன். அதாவது இந்த ஈகோ டெப்ளிஷன் தியரி என்ன சொல்லுதுன்னா, லைக் எப்படி ஒரு மசிலை நம்ம அளவுக்கு அதிகமாக ஓவர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ரொம்ப நாளாக அதை யூஸ் பண்ணுறோன்னா அதில் ஒரு தளர்வு ஏற்படும்ல, ஸோ அந்த ஒரு ஃபேட்டிக் ஆகும் இல்லையா? அதே மாதிரி தான் செல்ஃப் கண்ட்ரோலை அதிகமாக இழந்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு யோசிக்கிற தன்மையும் டெசிஷன் மேக்கிங்கும் மெமரி லாஸ் கூட ஏற்படும். நம்பர் 3, நம்மளோட ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் வெர்சஸ் லிம்பிக் சிஸ்டம். நல்ல பிளானிங், ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல்ஸ், உங்களோட ஃபியூச்சர், டெசிஷன் மேக்கிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அழகாக டிஸ்கிரைப் பண்ணி எடுத்து கொடுக்கறது தான் இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். லிம்பிக் சிஸ்டமோட ஹீரோவாகிய இமோஷனல் ஏகாம்பரம், ஏன்னா அவர் தான் வந்து நம்மளோட இமோஷன்ஸ், அது ஃபியராக இருக்கட்டும், ப்ளஷராக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த லிம்பிக் சிஸ்டத்தில் இருக்கிற அமிக்தலா. ஸோ இந்த அமிக்தலாவை ஸ்டிமுலேட் பண்ணி விடுறதுனால அதிகமாக இமோஷனல் இர்ரெகுலேஷன் ஆகிட்டு அவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்ன வார்த்தைகளை பேசுகிறாங்க, யார் முன்னாடி பேசுகிறாங்க அப்படிங்கிறதே மெய் மறந்து போய் பேசுவாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் தான் ரஞ்சித் கிட்ட வந்துட்டு நம்ம ஜாக்லின் போய் கேட்பாங்க, நான் உங்களை அப்பா மாதிரி நினைச்சேன், நீங்க என்ன அடிச்சிருந்தா கூட உடம்புல வலி போயிருக்கும், ஆனா வார்த்தையால என்ன வந்து குத்திட்டீங்க, வார்த்தைகளை வந்து அழிக்கவே முடியாது அப்படின்லாம் போய் பேசியிருப்பாங்கல்ல, ப்ரோமோல நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி பொதுவா நம்ம எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், என் மேல கோவமா 2 அடி கூட அடிச்சுக்கோ, ஆனா வார்த்தையால என்ன கொல்லாத அப்படின்னு. வார்த்தை எப்படி போய் கொல்லுது? அந்த வார்த்தைகள் போய் மூளையில உங்களுக்கு ஸ்டோர் ஆயிட்டு அப்பப்போ அந்த பின் பாயிண்ட் பண்ணி அதை காட்டிட்டே இருக்கும். ஆனா உடம்புல நீங்க ஒரு அடி, ஒரு கோவத்துல வந்து அடியா காயமா விழுந்துட்டாலும் கூட அந்த காயம் நீங்க மருந்து போட போட நாள் போக்குல செல்ஸ் ரெஜுவினேட் ஆகும்போது உங்க காயங்களும் வலிகளும் மறைஞ்சிரும். ஆனா பேசின வார்த்தைகள் வந்து மூளையில போய் ஸ்டோர் ஆகுதுல்ல, அதனால மறையவே மறையாது. அது அப்பப்போ உங்களை ஃபிளாஷ் போட்டு காமிச்சிட்டே உங்களை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸ்டோர் பண்ணி வச்ச இந்த வார்த்தைகள் எப்போ நீங்க டவுன் ஆறீங்களோ, ஸ்ட்ரெஸ் ஆறீங்களோ, டிப்ரெஷன் ஆகுறீங்களோ, ஒருத்தர் மேல கோபம் வருதோ, இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் உங்க மனசுல எப்ப தோணுதோ அப்ப பார்த்துதான் பாப்பப் ஆகும். இன்னும் உங்களோட ஃபீலிங்ஸை ஃபயர் பண்ணி விட்டுரும். முக்கியமா டெம்பரரி யூஃபோரியாக்காக, அதாவது ஒரு இன்டென்ஸ் ஹாப்பினஸ் இன்ஸ்டன்டா கிடைக்கணும், அதாவது நிரந்தரமா இல்லை,
டெம்பரரியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்தவங்களோட கஷ்டத்துல நம்ம சந்தோஷத்தை எதிர்பார்த்துட்டு இருப்போம். அன்ஷிதா எப்படி வெறித்தனமாகி சாச்சனாவை இதை சாப்பிடு 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 இதை தின்னு அப்படின்னு சொல்லிட்டு அரகண்டா பிஹேவ் பண்ணி கத்தி கூச்சல் போட்டாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பீக் லெவல்ல நம்மளே அறியாம ஒரு அரகன்சியை வெளியில கொண்டு வந்துரும். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, செல்ஃப் கண்ட்ரோலை அடிக்கடி இழந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளோட காக்னேட்டிவ் ஓவர்லோட் ஆயிரும். அதாவது நம்மளோட தேவையற்ற எண்ணங்கள், நிறைய பேருக்கு ஓவர் திங்கிங் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதாவது எதையாவது ஒண்ணு யோசிக்க போய் தேவையில்லாத ஒண்ணு வரும். அது இல்லாம ஓவர் ஃப்ளோ ஆஃப் திங்கிங், இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, நெகட்டிவா திங்க் பண்ணுவாங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணா கூட பிரச்சனை கிடையாது. ஒருத்தர் பாசிட்டிவா திங்க் பண்றாங்கன்னா அதை வந்து நம்ம கற்பனை இல்ல கனவு, நம்மளோட ஃபியூச்சர் தாட்ஸ் அப்படின்லாம் கூட சொல்லலாம், எய்ம் கோல் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நெகட்டிவா இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, இப்படி எல்லாம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது நானு அப்படின்னு ஒரு பயம் ஃபியர் அக்குமுலேட் ஆகுறதுனால ஓவர் திங்கிங்கே நம்மளை வளர விடாமையே பண்ணிடும். இதெல்லாம் காட்டிலும் நம்ம ஹார்மோனல் இம்பேலன்சஸ், அதாவது அட்ரினல் கிளாண்ட் மேல இருக்கிற கார்டிசோல்ன்ற ஹார்மோன் தான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இந்த டென்ஷனுக்கும் ரொம்ப முக்கியமான காரணமா இருக்குது. ஸோ நம்ம மனசை ஸ்டேபிளா வச்சுக்காம ரொம்பவே டென்ஷன் பண்ணிட்டு ஒருத்தர் மேல கோவத்தை உருவாக்கிட்டு நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸை மாத்திட்டு ஒரு விஷயத்த ஒரு தப்பாவே இருந்தாலுமே அதை பல தடவை நம்ம ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருக்கும்போது அது நம்மளையே மாத்திரும். ஓகே, இதெல்லாம் நீங்க சொல்றீங்க, ஆனா இந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறத நாங்க எப்படி டெவலப் பண்றது அப்படின்னு ஒரு சில பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா. ஸோ இந்த செல்ஃப் கண்ட்ரோல்ன்றது ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப சிம்பிளான விஷயத்த தான் காம்ப்ளிகேட்டடா எடுத்துக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு சண்டை போடும் போதோ இல்ல அங்க பிரச்சனை ஆயிட்டு இருக்குது, ஒரு கோபமான ஒரு சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்குதுன்னா ஒரு 5 மினிட்ஸுக்கு அதை பொறுமையா அப்சர்வ் பண்ணுங்க. எதனால சண்டை, யார் மேல தப்பு, எதுக்காக பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறத பொறுமையா நீங்க அப்சர்வ் பண்ணி அனலைஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கான அந்த நிதானமும் ஸ்டேபிள் மைண்ட் செட்டும் வந்துடும். அதுக்கப்புறமா நீங்க என்ன தேவையோ அதை மட்டுமே எலாபரேட் பண்ணுவீங்க. கரெக்டான வார்த்தைகளை முக்கியமா யூஸ் பண்ணுவீங்க. கண்ட்ரோல் இல்லாம கெட்ட வார்த்தைகளை அதிகமா பயன்படுத்த மாட்டோம். இந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது சைக்காலஜியில் 21 நாள் தொடர்ந்து நம்ம எதை பண்ணுறோமோ அதுதான் நம்ம பழக்கமாக மாறும். நல்ல பழக்கமாக இருந்தாலும் சரி, கெட்ட பழக்கமாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோன்றது தான் இருக்குது. இதை சைக்காலஜியில் கிளாசிக்கல் கண்டிஷனிங், ஆப்ரண்ட் கண்டிஷனிங் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன் மூலியமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு சயின்டிஸ்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்காக நாயை கூண்டில் வச்சுட்டு டைமுக்கு தான் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிடுறாரு. ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா அந்த நாய் கண்ணா பின்னான்னு குலைச்சிக்கிட்டே இருக்குது. அது பசி எடுக்குது, குலைக்குது, சும்மா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குலைக்குது. எனக்கு கூண்டுக்குள்ள இப்படி சுத்திட்டே எவ்வளவு நேரம் தான் இருக்க முடியும், தண்ணி வேணும்ன்றதுக்காகவும் குலைச்சிட்டே இருக்கு. அந்த நாய் இஷ்டத்துக்கு குலைச்சிக்கிட்டே இருக்குது. இதை நோட்டீஸ் பண்ணிட்டு அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, பெல் அடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த நாய்க்கு சாப்பாடு அப்படிங்கிறத இனிஷியேட் பண்றாரு. இப்படியே டே 2 டே 3 அப்படின்னு சொல்லி ஒரு 3-4 நாளைக்கு இதை அப்படியே பழக்கப்படுத்துறாரு. அந்த நாய் கரெக்டா அப்சர்வ் பண்ணிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் டே அதுக்கு ஒன்றும் புரியல, செகண்ட் டேவும் புரியல, ஆனா தேர்ட் டே கண்டுபிடிச்சிருச்சு. ஒரு பெல் சவுண்டு கேக்குது. அந்த சவுண்டு கேட்டதுக்கு அப்புறமா தான் அந்த சோறு வருது, சாப்பாடு வருது அப்படிங்கிறத அந்த நாய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிச்சு. அதுக்கப்புறமா ஒரு 1 வீக் கழிச்சு அந்த நாய் தேவையில்லாம அன்வான்டா குறைக்கிறத ஸ்டாப் பண்ணிருச்சு. அண்ட் அந்த பெல் அடிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த நாய் வந்து நாக்க தொங்க போட்டு அந்த சால்வேஷன், அந்த சாப்பாடுக்கு ரெடி ஆகுது. பசியை வந்துட்டு தூண்டிட்டு ரெடியா சாப்பாடு நமக்கு வந்துரும்ன்ற நம்பிக்கையோட காத்துட்டு இருக்குது. இதை அப்சர்வ் பண்ண அந்த சயின்டிஸ்ட் இதே மாதிரி தான் நம்ம ஹியூமனோட ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ், நம்மளோட பிரெயினை எப்படி நம்ம ட்ரெயின் பண்றோம், என்ன மாதிரியான விஷயங்கள்ல நம்ம கரெக்டா நேர்வழிப்படுத்துறோமோ அதுக்கேற்ற மாதிரியே ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிரும் அப்படின்னு. இந்த சர்க்கஸ்ல எல்லாம் போகும்போது யானை, சிங்கம், புலி, இது மாதிரி பெரிய பெரிய அனிமல் எல்லாம் அவ்வளோ அழகா ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் எப்படி சொல்ற பேச்சு கேட்குது அப்படின்னு நம்மளுக்கே வந்துட்டு ஒரு ஆச்சரியமா இருக்கும். அதே மாதிரி கரெக்டா நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு விசில், அந்த மாஸ்டர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு விசில் கொடுப்பாங்க. அந்த விசில் சவுண்டும் பெல் அந்த மணி சவுண்டும் வச்சுதான் அந்த அனிமல்ஸ் வந்துட்டு சர்க்கஸ்ல கரெக்டா அந்த கவுண்டை மிஸ் பண்ணாம அவங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த மாஸ்டர் ட்ரெயின் பண்ணதை அழகா பெர்ஃபார்ம் பண்ணுது. இதே மாதிரி தான் நம்மளோட ஹியூமன் பிஹேவியரும் நம்ம என்ன மாதிரி நம்ம ட்ரெயின் பண்றோம், என்ன மாதிரி விஷயங்களை அடிக்கடி பார்க்குறோம், கூட எப்படி இருக்கும், நம்மளோட ஆம்பியன்ஸ் எந்த மாதிரி இருக்கு, என்விரான்மெண்ட், நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்கள், இது எல்லாமே ஒருத்தரோட மனநலத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களாவும் இருக்கு. பிக் பாஸ் ஷோவை
ஒரு ஷோவை பார்த்துட்டு அப்படியே போயிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த கேரக்டர்ஸை அந்த கேரக்டராகவே நீங்கள் ரசித்து பார்க்கும்போது அதில் இருக்கிற நெகட்டிவ் இம்பேக்ட் தான் நிறைய பேரோட லைஃப்பில். ஏன்னா காசிப்பிங், மற்றவங்களை குறை சொல்கிறது, மற்றவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, கூட இருக்கிறவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணாமல் ஒரு அனுசரித்து போகாமல் எப்போ பார்த்தாலும் அவங்கள பிளேம் பண்ணிகிட்டே இருக்கிறதே வந்துட்டு ஒரு நெகட்டிவான இம்பல்ஸை தான் கிரியேட் பண்ணும். இதனாலேயே உங்களுக்கு அன்வான்ட் ஸ்ட்ரெஸ் உங்கள் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு சில பேரோட கேரக்டர், அவங்களோட பிஹேவியர் எல்லாம் கூட மாறும். இந்த மாதிரி ஷோ பார்க்கறதுனால தான் என்னோட கேரக்டர் மாறிடுச்சா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுதான் உண்மை. பிக் பாஸ் ஷோக்கு நான் எதிர்ப்பாக பேசலை. ஆக்சுவலி அந்த ஷோவாக பாருங்க. அது ரொம்ப டீப்பராக நீங்கள் உள்ளே இன்வால்வ் ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சண்டை சச்சரவுகளை டெய்லி கேட்டு அதுவும் இப்போ யூடியூப்ல அடிக்கடி நீங்கள் அந்த டாஸ்க்குன்ற பேரில் அந்த சண்டைகளை அடிக்கடி நீங்கள் ரீகால் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது ரியாலிட்டியில் உங்கள் ஃபேமிலியிலையும் உங்களை அறியாமல் உங்கள் கூட இருக்கிறவங்களையும் கத்திக்கிட்டே தான் இருப்பீங்க. இதனால பிரச்சனைகள் உங்களுக்கு தான். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். டாடா, பை.